ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் பார்த்தீங்களா, எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தை உடனே ஏற்றுக்கிட்டு அதை தீர்மானத்தில் கொண்டு வந்துட்டார். பாராட்டுவீங்க தானே? நாங்கள் பாராட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நல்லது நடக்கணும்னு தானே அடிக்கடி பாராட்டுறோம். அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு தான் ஒரு அர்த்தம். என்ன ஏற்றுக்கல? நல்லா இப்போ இது மட்டும் தான் ஏற்றுட்டு இருக்காரு. இது மட்டும் தான் ஏற்றுருக்காரு. வேற என்ன? அடிக்கடி பேசுங்க பேசுங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடெல்லாம் இல்லை. வாயை திறந்து பேசுங்க, பதில் சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. ஏங்க அது பேட்ஜ் வேற போட்டு வந்துடுறீங்க. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சாதானங்க பேசுறதுக்கு. ஒன்றும் தெரியலங்கும் போது அவர் போய் என்னத்தான் பேசுங்க, வந்ததுலேருந்து பேசுங்க பேசுங்கன்னு இதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து. சும்மா பேசிகிட்டே இருப்பாங்களா எல்லா நேரமும்? இன்னைக்கு பேசினாரு, தீர்மானத்தில் பேசினாரு, பதிலுரையில் பேசினாரு. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னோம். எழுதி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்குற ஸ்கிரிப்டை சினிமா படம் மாதிரி பேசிட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே அசம்பிளி நடத்தலை. இது சட்டசபை சார். நீங்களாம் எப்படி பண்ணீங்க? சட்டமன்றம். முந்தைய முதலமைச்சர் பார்த்து படிச்சது இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்த செகண்ட் பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வச்சுருந்தோம். ஸ்பாட்லேயே வச்சுருந்தோம். ரெண்டு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர் முனையில் உட்காந்தாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம். அன்றைக்கி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் என்ன கேட்டாலும் எழுந்திரிச்சு இந்த பாருங்க வைக்கிறேங்கன்னு ஆரம்பிப்பார். எடப்பாடிக்கா பேசுறிய? எடப்பாடி எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? இன்னும் நாங்கள் ஒன்றாயிட்டோம்னா அசம்பிளியில் 2 பேரும் ஒன்றா சீட்டு போட்டு விட்டது யார்? நீங்கள் தானே போட்டு விட்டீங்க. ஒன்றா போட்டு விட்டுருக்காங்க. 2 பேரும் எதிர்கட்சி வரிசையில் உட்காருங்க, ஒன்றா உட்காந்துருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம். அந்த வரிசையை போட்டு மக்கள் ஆக்கப்பூர்வமாக முதல்வர்கிட்ட வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அது எதுவுமே வரல. அதுதான் கொஸ்டின். இப்போ இன்றைக்கி அசம்பிளி நடந்தது சார். இவர் இல்லை, தேவைக்காக இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க. அந்த பஞ்சாயத்தை அவங்கள்ட்ட வரும்போது வச்சுப்போம், அப்போ தான் நல்லா இருக்கும். இவங்கள்ட்ட இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வருவோம். இப்போ இந்த ரெட்டை வேட போடுவார் பாருங்க, ஐயோ நாங்கள் வந்து மேகதாது அணையை தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்க்குது அப்படின்னு. இந்த ரெட்டை வேடம், நீலி கண்ணீர் இதெல்லாம் விழுத்துட்டு பொறுப்பேற்றுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள். உங்க பாஸ் ஃபோன் போட்டு என்ன பாஸ் அநியாயம் பண்றீங்கன்னு அங்கே கர்நாடகத்தில் அநியாயம் பண்றவர்கிட்ட கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் பண்ண மாட்டீங்க. கர்நாடகா வேற, தமிழ்நாடு வேற அப்படின்னு எது பழைய பஞ்சாங்கம் வியாக்கியானம் எல்லாம் பாடுங்க. இல்லைங்க, 1924 சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பஞ்சாயத்தா? இது நியாயம் ஒண்ணுதாங்க, நியாயம் ஒண்ணுதான், சட்டம் ஒண்ணுதாங்க. இல்ல ஆனாலும் ஒண்ணுதான். இன்றைக்கு ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். மதுரைக்கு பக்கத்துல பாலாறுல தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு சிவகங்கையில விவசாயிகள் பேரணி போறாங்க. ஏன் கட்டினா என்ன, அங்கே கட்டினா என்ன அப்படின்னா, இங்கே உள்ள எங்களுக்கு பாதிக்கும், எங்களுக்கு பாசன வசதி பாதிக்குதுன்னு. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு நியாயம்னா அந்தந்த மக்களுக்கு பேசி தீர்த்து தாவா முடிஞ்சு இறுதி தீர்ப்பு வந்தாச்சு. அதை அமல்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. தீர்ப்பு இந்த ஆணைய நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள்லாம் சொல்வது என்னவென்றால், இந்த லோயர் ரைபாரியன் ஸ்டேட்ஸோடைய கருத்துக்களை கேட்கணும், எல்லாம் கட்டெல்லாம் கூடாதுன்னா கூடாதுதான், அதுதான் சட்டம். அதை மீறன்னு காங்கிரஸ் ஆட்சி அடம்பிடிக்கல. மீறுகிறேன்னு சொல்றாங்க இவங்க. காங்கிரஸ் ஆட்சி மட்டும் இல்ல, முதல்ல இருந்த எடியூரப்பா சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி இருந்த தேவகவுடா சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி எல்லாமே குமாரசாமியிலேருந்து எல்லாருமே சொன்னதுதான், அது இதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கர்நாடக மக்களுக்காக பேசுகிறோம்னு சொல்லி அங்கு அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக, அல்லது அவர்கள் மக்கள் பேசுறது வேற, தீர்ப்பு வந்தோம் அதை மீறி கட்டுவேன்னு அடுத்த கட்டத்துக்கு போறது இல்லைங்க. கட்டுவேன்னு சொல்லலாங்க, கட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையாங்க? நீங்கள் பல செய்திகள் இருக்குது. இப்போ யார் கையில் இருக்குது? பால் இஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கோர்ட். ஏன்னா நீங்கள் ஒன்று டிபிஆரை நீங்கள் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கு பிறகு சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் கொடுக்கணும், அதற்கு பிறகு அணை கட்டுறதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும். இது எல்லாமே இருக்கிறது யாருன்னா மத்திய ஜல்சக்தி துறை தான் பண்ண முடியும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கூட என்ன நீங்கள் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லி நம்ம வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, இது ஒன்றுமே செய்யவே இல்லாதப்ப நீங்கள் அதை தடுத்து நிறுத்துன்னு எப்படி வழக்கு போடுறீங்கன்னு பட் தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு பக்கம் தாங்க இருக்கு. நீங்கள் அப்படி இல்லை, தமிழ்நாடு பக்கம் இல்லை. எப்பங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே 69லங்க. ஆனால் 69ல் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது. 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு பேர் வச்சவங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அது எனக்கு தெரியும். அது தமிழ்நாடு மக்களுக்காக தான் போராடுறோம். அது தமிழ்நாடு அமைச்சர் வந்து நான் இப்போ கேட்கறது ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, கர்நாடக காங்கிரஸ் கர்நாடகத்தில் இருக்கு. ராகுல் காந்தி எந்த பக்கம் இருக்காரு? எந்த பக்கமும் இல்லங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆமாங்க, எந்த பக்கமும் இருக்க முடியாதுங்க. நீங்க வந்து எங்க நியாயத்தின் பக்கம் இருக்க முடியும், நியாயத்தின் பக்கம் சட்டத்தின் பக்கம் இருக்க முடியும். ஆனால் தேசிய கட்சிகள் இருப்பதில்லை. அப்படி இல்ல, நீங்க சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. ஒரு மாநில மக்களுக்கு அநீதி இழைக்கிறதா அவங்க நினைப்பு, அந்த மாநில மக்களுக்கு அநீதி இழைக்கிறதா அவங்க நினைப்பு இல்ல சார். இது ஒரு டிஸ்பியூட்டா இருக்கும்போது வேற, இந்த டிஸ்பியூட் தீர்த்து வச்சு அதுல புது டிஸ்பியூட் கலப்பும்போது இன்னும் இல்லன்ற. இப்ப வந்து ஆஸ் பர் லா நடந்துகிட்டு இருக்கு.
அதுல As யார் per தலையிட law முடியும்? நடக்கல சிவகுமார். ஏன் நடக்கல? As per பேசுறாரு. law நடக்கல இல்ல, காங்கிரஸ் அரசு. இல்ல அவங்க பேசுறாரே தவிர அவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. நீங்க டிகே சிவகுமார் இன்னைக்கு பேசுறாரு, ரைட். நாளைக்கு டிபிஆர் கொண்டு போய் சப்மிட் பண்றாரு, யாரு அப்ரூவல் கொடுக்கணும்? அங்க இருக்க நாராயணன் போறது யாரு? திருப்பதிட்ட கேட்போம், அது அவங்க தான் அவர்கள் இடத்துல என்ன இருக்கிறாங்க. செய்யறாருன்ற பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. கொடுக்க மாட்டீங்கல்ல, பரிசீலிக்க கூட மாட்டீங்கல்ல. அதைத்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் வலியுறுத்திருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் பேசுனாங்க, உங்க ஆள் மட்டும் பேசல. நாராயணன் சார் ஃப்ரேம் சரியா இல்ல, ஃப்ரேம்க்கு வந்துருங்க. மோடி தான் தெரியறாரு, ரெண்டு பேரும் மேட்சிங் அவரை ட்ரெஸ் போட்டு. சரியா இருக்கா? சரியா இருக்காரு இப்போ? மோடி தான் சரியா இருக்காரு, நீங்க இல்ல. இப்போ சரியா இருக்கா? நாட் yet பாருங்க, உங்க நிலைப்பாடு என்ன சரியா இல்ல காவிரி விவகாரத்துல. இப்போ சரியா இருக்கு? இப்ப சரி. என்ன சார், இன்னும் கொஞ்சம் வந்துருங்க. இந்த பக்கம் போயிட்டீங்க. உங்க கூட்டணி தானே, சொல்லுங்க என்னன்னு. அண்ணா தாடி வச்சீங்கன்னா மோடி மாதிரியே இருப்பீங்க. இப்ப சரியா இருக்கு நாராயணன் சார். ஓகே, ரைட், கோ ஹெட். அங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சொல்லுங்க ஹரி, என்ன இஷ்யூ சொல்லுங்க. நீங்களே கேளுங்க. நான் ஒன்றும் இல்லைண்ணே, காங்கிரஸை கர்நாடகத்தில் வச்சுக்கலாமா வேணாமான்னு பாத்தீங்களா, இப்ப கூட பாஜக கேட்க மாட்டேங்கிறாரு. அங்க கேட்கல. என்ன சூர்யா, நான் கூட விளையாட்டுக்கு நினைச்சேன், அவர்கிட்ட போய் காங்கிரஸ் சீனிட்டு இருக்கீங்க. அங்கே வச்சுக்கலாமான்னு ஒரு முடிவு. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டு, ரெண்டு ஸ்டாண்டுக்கு நடுவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை. இது பிரச்சனையை கடைசி வரைக்கும் முடிக்காம நீங்க பாத்துக்குவீங்க. அதனால தமிழ்நாடும் வாழக்கூடாது, கர்நாடகமும் வாழக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் பச்சை கொடியை நீங்க வச்சிருப்பீங்க. அது பச்சை கொடியா இருக்காது, காவி கொடியா இருக்கும். ஹரி, திமுகவுக்கு என்னைக்குமே காவின்னா அது வந்து பிடிக்காத ஒரு கலர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு பச்சையும் வெள்ளையும் தான் பிடிக்கும், பரவாயில்ல, ஏதோ பிடிச்சா சரி. ஹரி, இப்போ இதுல தொடர்ந்து பிஜேபி என்ன செய்யுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யுது? எனக்கு முன்னால் பேசிய காங்கிரஸ் நண்பர் கூட சொன்னாரு, இது வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரியில இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும் அப்படின்னு. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இதை முடிவு செய்ய வேண்டியது என்பது இந்த காவேரி மேலாண்மை ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். இது வந்து மத்திய நீர்வளத்துறை, இது வந்து நீர்வள ஆணையம். இங்கதான் முதல்ல கொடுக்குறாங்க 2018. அதன் பிறகு அது வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கு சென்று, அந்த மேலாண்மை ஆணையத்துல இந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இவர்கள் அனைவரும் பேசியதன் அடிப்படையில இதை முற்றிலுமாக மறுத்து திருப்பி அமைச்சிட்டாங்க. காவேரி வாட்டர் கமிஷனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஏன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ரிப்பேரியன் ஸ்டேட், அதாவது நதி எங்கே செல்கிறதோ அதற்கு அதிக உரிமை, அதற்கு வந்து அவங்களும் இதை ஒப்புக்கொண்டால் மட்டுமே, அந்த கன்சென்ட் இல்லாம செய்ய முடியாது என்று மிக தெளிவாக திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ இதுல வந்து மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, ஐ டேக் யுவர் பாயிண்ட். பட் உங்க கருத்து கேட்கப்படும் போது ஜல்சக்தி துறைக்கிட்ட இது வரும்பொழுது, இல்ல இது மீறல், விதி மீறல் என்பதை மத்திய அரசு வலியுறுத்துமா? இல்ல, உறுதியாக வலியுறுத்தி தான் பலமுறை நிதின் கட்காரி அவர்கள் வந்து தொடர்ந்து, அவர் இந்த நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2018 மிக தெளிவாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது, the dam will not be constructed till the consensus of the lower riparian states including தமிழ்நாடு is obtained அப்படின்ற பதிலை பாராளுமன்றத்துல சொல்லி இருக்கிறாரு. amicably with consultation with the co-basin states, அதாவது கேரளா, பாண்டிச்சேரி. நீங்க சொல்வது போல நம்ம கருத்துக்கு முரணாக ஒரு அணை வராது, அதை வந்து மத்திய அரசும் தடுக்கும். ஹரி, கட்சி வேறு, அரசு வேறு, நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. நான் சொல்வது மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர்கள் சொல்லி இருப்பதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் 2021 இந்த டிபிஆர், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய அப்ரூவல், அவருடைய அப்ரூவல் இல்லாத, ஒப்புதல் இல்லாமல் எந்த சமயத்துல இது ஒப்புக்கொள்ள முடியாது. மற்ற அந்த கோ பேசின் ஸ்டேட்ஸ், அதாவது தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரியினுடைய இன்புட் இல்லாமல், அனுமதி இல்லாமல் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு 2021 சொல்லியிருக்கிறார். கடந்த 2025 ஆகஸ்ட் 2020 கொஸ்டின் நம்பர் 4823
ராஜ்பூஷன் சௌத்ரி இதனுடைய துறை அமைச்சர் சொல்றாரு, இது அரசாங்கம் எந்த விதமான ஒப்புதலும் கொடுக்கவில்லை, இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் தேவை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது நீங்க சொன்ன மாதிரிதான் நியாயம் மற்றும் சட்டத்தின் அடிப்படையில தான் இதை அணுகி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வெற்றி கொண்டான் வந்து இப்போ நம்ம சூர்யா வந்து சொன்னாரு, என்னன்னே காங்கிரஸுக்கு அங்க வந்து உட்கட்சி பூசல், அங்க பயங்கர பிரச்சனை, ஏங்க நாங்க மந்திரி கொடுத்தாலே எனக்கு மந்திரியே வேணான்ட்டாங்க, எனக்கு இந்த துறை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு மிகப்பெரிய பிரச்சனை டி.கே. சிவகுமார் அமைச்சரவையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து எப்படி இங்க திமுக ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உடனே மொழி பிரச்சனையை கையில தூக்குமோ அந்த மாதிரி அவங்க மேகதாதுவத்தை எடுத்துக்கிறாங்க. இதுதான் விஷயமே. அதனால இதை பொறுத்தவரையில நான் சொல்வது ஒன்றுதான், பாஜகவினுடைய நிலைப்பாடு, தமிழக பாஜக நான் சொல்கிறேன் தலைகீழாக நின்று மூக்கால் தண்ணீர் குடித்தாலும் மேகதாது அணையை அவர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. இதுதான் நிலைப்பாடு. ஓகே சந்திரசேகர் சார், இது உங்க உட்கட்சி பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டு வயத்தில் அடிக்கிறதுக்கு பாக்குறீங்க. அதுதான் எடியூரப்பா இருந்தப்பவும் அப்படித்தான் எடுத்தாரான்னு தெரியல எனக்கு. அப்படி இருந்திருந்தா நான் சொல்லட்டுமா அதுக்கு பதில்? எடியூரப்பா இருந்த போதும் அப்படித்தான் எடுத்தார். 1000 கோடி பட்ஜெட்லயே எடியூரப்பா இருந்தப்போ ஒதுக்குனார். அதெல்லாம் இது ஒரு அதாவது அங்க இருக்கின்ற பாஜகவாக இருந்தாலும் சரி, கர்நாடகால பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஏன் தேவகவுடா கட்சி ஆட்சியில் இருந்த போதும் இதே தான் நடந்துச்சு. அங்கு அந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பது குண்டுராவ் பீரியட்லேருந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விவாதம் பொருளாக தான் இருக்கு. அதை நீங்க அந்த மக்களுடைய ஒரு குரலாக அவங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இங்கு முல்லை பெரியார் இருக்கிறதோ, முல்லை பெரியாரும் ஒரு இஷ்யூ அது நடந்து கொண்டிருக்கிறது. நாராயணன் சார், இப்போ தொல் திருமாவளவன் அவர்களே இதுல நான் வந்து ஒரு குறிப்பிட்டு பேசணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகாவில் அங்கே மேகதாதுல அணை கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது தொல் திருமாவளவர்கள் சொல்றாரு, ஆமாம் அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற என் கட்சி அவர்களுடைய நலனைத்தான் சொல்வார்கள், ஆனால் இது நியாயப்படி சட்டப்படி நடக்கணும்னு சொன்னா அதை ஏத்துப்பாங்க, ஆனால் நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களா? விஷயம் என்னன்னு கேட்டா எடியூரப்பா சொல்லி இருக்கலாம். ஆனால் அதே எடியூரப்பா இருந்த பொழுது இவங்க போன பொழுது பிரதமர் என்ன சொன்னார் என்பதை பார்க்க வேண்டும். அதை எடுத்து பாருங்க. பிரதமர் எது சரியோ அதை தான் செய்வார்கள். ஏன்னா காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி மேலாண்மை ஆணையம் என்பது ஒரு அட்டானமஸ் பாடின்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதுல அரசாங்கம் தலையிடாது. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்பது உச்ச நீதிமன்றம் வழியில் வழிகாட்டுதல் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அது அட்டானமஸ், அது வந்து இண்டிபெண்டா செயல்படக்கூடியது. அதனால இவங்க காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில சில விஷயங்களை கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் கொண்டாலும் அதான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போல 2024 திருப்பி அமைச்சிட்டாங்க. அப்போ அரசாங்கம் என்பது இப்போ வராது. இதுக்கெல்லாம் போக ஏதாவது பிரச்சனைனா தான் அரசாங்கம் தலையிடும். அதற்கான சூழ்நிலையே வரவே வராது என்பதைத்தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். தலைகீழாக நின்று மூக்கால் தண்ணீர் குடித்தாலும் யார் குடித்தாலும் அது அவரு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மேகதாது அணையை தமிழகத்தினுடைய ஒப்புதல் என்று கட்ட முடியாது.